இந்த ஊர்ல இந்த சர்ச்சுக்கு ஃபாதர் ஆகிற எல்லாருமே வந்து ரத்த வாந்தி எடுத்து செத்துட்டு இருக்காங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச 2 திருட்டு பசங்க இந்த சர்ச்சு வாசல்ல படுத்திருக்கும் போது ஊர் மக்கள்லாம் இவங்க தான் ஃபாதர்னு நினைச்சு இந்த கோயிலே அவங்கள தங்க வச்சிடுறாங்க. இந்த சர்ச்சை பாத்துக்கிறவர் சொல்றாரு, இந்த திருட்டு பசங்க கிட்ட எங்க ஊர் திருவிழா நடக்கும், அன்னைக்கு நைட்டு தான் வந்து இந்த ஃபாதருங்களாம் ரத்த வாந்தி எடுத்து செத்துருவாங்கன்னு இவங்க 2 பேரும் பயப்படுறானுங்க. அன்னைக்கு நைட்டே வந்து இந்த கோயில்ல இருக்க எல்லா நகையும் எடுத்துக்கிட்டு ஓடிலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க 2 பேரும் நகையெல்லாம் திருட்டு ஓடும் போது ஒரு வீட்டுக்குள்ள சத்தம் கேட்குது. என்னன்னு எட்டி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள இயேசு போட்டோக்கு பின்னாடி ஒரு சர்ச்சு ஃபாதரோட போட்டோ இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் படைக்க போற சாப்பாடுல அந்த ஆள் விஷத்தை கலக்கிறதையும் இவங்க பாக்குறானுங்க. அந்த போட்டோல இருக்க ஃபாதர் தான் அந்த சர்ச்சில் முதல்ல ஒரு லவ் மேட்டர்ல மாட்டி தற்கொலை பண்ணி இறந்துருப்பாரு. இவங்க அப்பா தான் அடுத்தடுத்து ஒரு ஃபாதருங்களுக்குலாம் விஷத்தை கலந்து கொடுத்து கொண்டிருப்பாரு. இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரணும் இந்த 2 திருடங்களும் முடிவு பண்றாங்க. இவனுக்கு 2 பேரும் அடுத்த நாள் திருவிழா வச்சு என்ன சொல்லிடுறானுங்கன்னா, இந்த ஊர்ல இருக்க சாபத்துக்கு காரணமே அந்த முதல்ல செத்து போனவர் தான், அவரோட பணத்தை நம்ம வெளில எடுத்து எரிச்சிட்டோம்னா எல்லாம் சரியா போயிருந்து சொன்ன உடனே அவங்க அப்பாவும் டென்ஷனாகி வந்து சொல்லிடுறாரு, என் பையன் பணத்தெல்லாம் எரிக்க கூடாது, இந்த ஊர்ல இருக்க முட்டா ஜனங்களால தான் என் பையன் செத்து போனான், அதனால தான் நான் விஷம் வச்சேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறான். அந்த பெரியவரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவனுக்கு 2 பேரும் அடுத்த நாள் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது இவனுக்கு எந்த போலீஸ் கிட்ட தப்பிச்சானுங்களோ அவனுக்கிட்டே போய் 2 பேரும் மாட்டிக்கிறானுங்க.